இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 127 அதிகாரம் 3வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். தேவன் தான் அந்த சுதந்திர வீதத்தை நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலனாக இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பெண்களுக்கு அவங்க வாஞ்சித்தோம் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அந்த சுதந்திர விதத்தை கர்த்தர் தான் கொடுக்கணும். இப்போ நாம் அந்த பலனை நாம் அனுபவிக்கணும். அந்த கர்ப்பத்தின் கனி நமக்கு வரணும்னா இன்றைக்கி அதுக்கான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி நாம் தேவனிடத்திலே கேட்கணும், ஜபத்தில் நாம் எப்படி விண்ணப்பத்தை வைக்கணுன்றது குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சங்கீதம் 128:3-4 வசனத்தில் பாருங்கள். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள்னு வேத வசனம் சொல்லுது. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல். அப்போ கனி தருகிறவளாய் உன் மனைவியானவள் காணப்படுவாள், உன் பிள்ளைகளும் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். கனி தரும் திராட்சை கொடி எப்படி ஒரு கனி தருகிறதுனா ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் பார்க்கும்போது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இச்சையடக்கம், நற்குணம், விசுவாசம்னு பார்க்குறோம் இல்லையா? இந்த 9 தான் கனிகள். அப்போது உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனி தரும் திராட்சை கொடியை போலவும் இருப்பாள். அப்படி பலன் கொடுக்கிற மனைவியாக இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அப்போது இப்படி ஒரு பாக்கியம், இப்படி ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமானால் முதலாவது நாம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷி யாராக இருந்தாலும் சரி, அது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், கணவனாகட்டும், மனைவி ஆகட்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு இருக்குமானால் இவ்விதமான ஆசீர்வாதத்தை தேவன் தருவேன்னு வாக்கு பண்ணுறாரு. அடுத்து உபாகமம் 28 அதிகாரம் 1-4 வசனத்தில் பாருங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்றைக்கி அது மாதிரியான பிள்ளை பாக்கியம் இல்லாமல் எவ்வளோ எல்லைகளில் பெண்கள் இன்றைக்கி நிந்தைகளையும் அவமானத்தையும் சந்திக்கிறாங்க. நிறைய பேர் வெளியில் போய் எந்த ஒரு காரியத்தில் கூட கலந்து கொள்ளாமல் கூட இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குள்ள ஒரு துக்கம், ஒரு நிந்தை அவங்களுக்கு காணப்படுறத பார்க்குறோம். அப்போ அந்த நிலை மாறணும்னா இன்றைக்கி நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கு விதித்திருக்கிற கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நம்ம அவருக்கு செவி சாய்த்து நம்ம அதை கேட்டு அதற்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பேன்னே வாக்கு பண்ணுறாரு. அது மாத்திரம் இல்லை, அப்படி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டளைகளை கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு நடக்கும்போது அவர் உங்கள் கர்ப்பத்தின் கனியும் உங்கள் நிலத்தின் கனியும் உங்கள் மாடுகளின் பெருக்கம் ஆடுகளின் மந்தைகளையும் உங்கள் மிருக ஜீவன்களின் பலனையும் கூட ஆசீர்வதிப்பேன்னு இன்றைக்கி வாக்கு பண்ணுகிறத பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படணும் முதலாவது. ரெண்டாவது அவருடைய கட்டளை கற்பனைகளை கை கொள்ளணும். அடுத்து நம்ம 1 சாமுவேல் 1 அதிகாரம் இதில் 11வது வசனம் பாருங்கள். இதில் அன்னாளை குறித்து நாம் பார்க்குறோம். அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசியின் தாயாகிய அன்னாளுடைய கணவர் எல்கானா. இவருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. ஒருத்தி பேர் அன்னாள், மற்றொருவள் பேர் பெனினாள். இங்கே அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, பெனினாளுக்கோ பிள்ளைகள் இருந்ததுன்னு பார்க்குறோம். அதனால் இவங்க ஒரு முறையும் இங்கே ராமாவில் இருக்கிற சீலோவாவுக்கு அங்கே ஆலயத்தில் கர்த்தரிடத்தில் தொழுது கொள்ள வருஷம் அவங்க கர்த்தருக்கு பலிகள் எல்லாம் செலுத்திட்டு போகிறது வழக்கமாக இருந்தது. அப்போ அண்ணாலும் அந்த முறை சீலோவாவிலே வரா. அங்கே வந்தபோது அவளுக்கு தனக்கு பிள்ளை இல்லாதனால அந்த ஆலயத்திலே அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின்னு 10வது வசனத்தில் பார்க்குறோம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இப்போ பாருங்கள், அன்னாளுக்கு பிள்ளையே இல்லை, ஆனால் அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தரை அவள் விசுவாசித்தா. கர்த்தரிடத்தில் அவள் அழுது புலம்பி விண்ணப்பத்தை வைக்கிறா, மனம் கசந்து அழுகிறாள்னு பார்க்குறோம்.
அப்போ தேவனை பார்த்து அவருக்கு சொல்லுகிறா, உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளும். இன்னைக்கும் பிள்ளை பாக்கியம் இல்லாத இந்த சகோதரிகள், இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தரை நோக்கி இந்த விண்ணப்பம் பண்ணுங்க. அன்னாள் ஜெபித்தது போல ஜெபிங்க. கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தில் உபவாசித்து கூட நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிங்க. நீ கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இல்லையா? அப்போ அவள் கேட்குறா பாருங்க, உமது அடியாளுக்கு நீங்கள் இறங்குங்க, மறவாமல் என்னை நினைத்தருளும், உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளும் சொல்லி உங்கள் பெயர்களை சொல்லி கர்த்தரிடத்துல நீங்கள் விண்ணப்பம் வைங்க. அப்போ தேவன் உங்களுக்கு நிச்சயமாக இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார். அப்போ அவள் எப்படி வேண்டிக் கொள்ளுகிறா, நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை உமக்கே ஒப்பு கொடுப்பேன், அதன் தலையின் மேல் சவரகத்தின் கத்தி படுவதில்லைன்னு சொல்லியே பொருத்தனை பண்ணுகிறாள்னு பார்க்குறோம். இப்படி கர்த்தரிடத்துல அவள் விண்ணப்பம் பண்ணி திரும்புகிறா. அதுக்கப்புறம் கர்த்தர் அவளை நோக்கி பார்த்தார்னு பார்க்குறோம். அப்போது அவளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்குறாருன்னு பார்க்குறோம். அந்த அதிகாரத்தில் பாருங்கள், அவள் பிள்ளைக்காக 27வது வசனம், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார்னு எழுதியிருக்கு. அப்போ கர்த்தர் அவருக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்குறாரு. அந்த பிள்ளை தான் யாருன்னு பார்க்குறோம், சாமுவேல் தீர்க்கதரிசி. தேவன் அன்னாளை நினைத்தருளினார். அவளை நினைக்கும் பொழுது கர்த்தர் அவளுக்கு அந்த கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார். அந்த பிள்ளையை கர்த்தருக்கே ஆலயத்தில் ஒப்பு கொடுக்குறா. அதுக்கு பிறகு அவளுக்கு 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கறத பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்குற பிள்ளைகளை கர்த்தருக்காக நாம் ஒப்புவித்தோம், நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா? தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக காணப்படும் போது அந்த குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், அந்த பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ அன்னாள் எப்படி கர்த்தருக்காக அந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்த போது அவளுக்கு மேற்கொண்டு 5 பிள்ளைகள் பிறந்ததை நம்ம பார்க்குறோம். தேவன் அவ்வாறு அவளை ஆசீர்வதித்தார்னு பார்க்குறோம். அடுத்து ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இங்கே பாருங்கள், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்க. அப்போ தேவன் நமக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பாரானால் அப்போ அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். அது சீயோன் பர்வதத்திலே வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராகிய தேவனுக்கு இஸ்ரவேலில் அடையாளமாகவும் அற்புதமாகவும் தேவன் வைப்பார். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளே புறஜாதி மக்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் காண பண்ணுவார் இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் என்னாலும் உயர்த்தி வைத்திருப்பார். அவர்களை ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் அவர்களை தேவன் மேன்மையாக உயர்த்தி வைப்பார். அதுதான் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வைப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு போகிறாங்க இல்லையா? அப்போ கானானுக்கு அவங்க வந்து சேரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பெரும் கூட்டமாய் அவர்களை தேவன் ஆசிர்வதித்து அவர்களை அற்புதமாய் அடையாளமாய் அவங்களை கொண்டு வந்து நிறுத்தத்தை பார்க்குறோம். அநேகருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது இல்லையா? அதே போல் இன்னைக்கு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் அடையாளமாகவும் அற்புதமாகவும் அவருக்கு வைக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பிள்ளைகளுக்கும் இருக்கணும், பெற்றோர்களுக்கும் இருக்கணும். அப்போ தான் தேவன் நம்மை அடையாளமாகவும் அற்புதமாகவும் வைப்பார். வீணான காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், மனுஷிக வல்லமைக்கு பயந்து நடுங்காமல் கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும் போது அவர் நம்மை அடையாளமாகவும் அற்புதமாகவும் வைப்பார். ஆதியாகமம் 48:4 பாருங்கள், நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடு சொன்னார்னு இங்கே யாக்கோபு தன் மகனான யோசேப்பினிடத்துல சொல்கிறத பார்க்குறோம். அப்போ யாக்கோபை தேவன் பலுகி பெருக பண்ணி யாக்கோபை தான் இஸ்ரவேல் என்று அவன் பெயரை மாற்றுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள் தான் இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்படி ஒரு சுதந்திர விதத்தை தேவன் அவருக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது பார்க்குறோம். அதே போல் ஆதி ஆகமத்தில் ஒரு சம்பவம் பார்க்கும்போது ஆதியாகமம் 30:1-2 வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது இங்கே ராகேலை குறித்து பார்க்குறோம். யாக்கோபின் மனைவி ஆகிய ராகேலை குறித்து பார்க்குறோம். அவருக்கு 2 மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு லேயாளுக்கு அநேக பிள்ளைகள் இருக்குது. லேயாளுடைய வேலைக்காரிக்கும் ராகேலுடைய வேலைக்காரிக்கு கூட பிள்ளைகள் பிறந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ராகேலுக்கோ அவள் எவ்வளோதான் அழுது புலம்பினாலும் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கா. அப்போ ராகேல் பாருங்கள், ராகேல் நான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு
தான் யாக்கோபுக்கு பிள்ளைகள் பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேல் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனோ என்றான். அப்போது இவ அங்கலாய்க்கிறா. தன் சகோதரிகளுக்கு பிள்ளைகள் இருக்குது, தன்னுடைய வேலைக்காரிக்கும் தன் சகோதரியுடைய வேலைக்காரிக்கு கூட கர்த்தர் தன் கணவன் மூலமாய் பிள்ளைகளை கொடுக்குறாரு. ஆனால் இங்கே ராகேல் அழுது புலம்புகிறா, ஆனால் அவளுக்கோ பிள்ளை பாக்கியம் இல்லை. அப்போது யாக்கோபு சொல்கிறார், நான் அல்ல உன் கர்ப்பத்தை அடைத்தது, கர்த்தர் தான் அடைத்திருக்கிறார். இன்றைக்கி கூட அநேக ஸ்திரீகளுக்கு கர்த்தர் கூட அடைத்திருக்கலாம் கர்ப்பத்தை. ஆனால் நீங்கள் அன்னாலை போல இல்லை, ராகேலை போல நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசித்து அவர் பேரிலே நம்பிக்கையாக இருக்கும்போது அவரை நீங்கள் பற்றி கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்து பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை தருவார். அந்த பலனை நீங்கள் அடைவீங்க. ஆதியாக 30:22 பார்க்குறோம், தேவன் ராகேலை நினைத்தருளினார்னு பார்க்குறோம். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார்னு பார்க்குறோம். அப்போது அவள் நிந்தை நீங்கினதுனால அப்போ அவளுக்கு பிறந்த ஆண் பிள்ளைக்கு யோசேப்பு என்று பெயர் வைத்தாள். அப்போ நிந்தை, மற்றவர்களால் நிந்தை, அவமான சொற்களுக்கு ஆளாகி இருந்த அந்த ராகேலுக்கு கர்த்தர் ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து அவள் நிந்தையை நீக்கினார். இன்றைக்கும் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுப்பார். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். முதலாவது தேவனுக்கு பயந்து நடங்க, கர்த்தருடைய கட்டளை கற்பனையை கை கொள்ளுங்க, தேவனிடத்தில் உபவாசித்து கண்ணீர் விட்டு அவரை உயர்த்தி ஜெபிங்க. அப்போ தேவன் உங்களையும் நினைத்தருள்வார். ஆமீன்.